உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவன் இருக்கு. நீங்களும் நானும் தான் உயிரோடு இருக்கிறோம். இந்த உலகமெல்லாம் மரித்து போய் இருக்கிறது, ஆனா நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இந்த ஜீவன் எப்படிப்பட்டது பாருங்க. நான் வந்து ஒரு பலூன் எடுத்து அந்த பலூன்ல என்னோட மூச்சு காற்ற ஊதுறேன். என்னுடைய பிரெத் இருக்கு இல்லையா, மூச்சு காற்ற அது வந்து ஊதுறேன். பலூன் எத்தனை பேர் பலூன் ஊதிக்கிறீங்க? எல்லாம் ஊதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பலூனை ஊதுறேன். இந்த பலூனுக்குள்ள என்ன இருக்குது? என்னுடைய சுவாசம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. இந்த பலூனுக்குள்ள இருக்குது. அது வேற. இப்ப என் மகளுக்குள்ள என்னுடைய கேரக்டர் இருக்கு, என்னோட சுவாசம் என்ன இருக்கு, என்னோட உயிர் இருக்கு, என் மகளுக்குள்ள இருக்கு. 2 மகளுக்குள்ள இருக்குது. அது வேற. இந்த பலூனை சும்மா குண்டூசி வச்சு குத்துனா ஒண்டி போடும், அவ்வளவுதான். அதான் போயிடும், ஒன்னும் இல்லாம போயிடும். ஆனா என்னோட மகள்கள் அப்படி கிடையாதுங்க. அவர்களுக்குள்ள என்னுடைய ஜீவன் இருக்கிறது, என்னுடைய உயிர் அவர்களுக்குள்ள இருக்கிறது. பிரியமானவர்களே, இது வேற அது வேற. அதே போலதான் நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் வந்து ஒரு பலூன் கிடையாதுங்க. நாம் ஒரு குமாரர்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள உள்ள போயிருக்குது. அவரால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜீவன்னா பரிபூர்ண ஜீவனுங்க. சந்ததி முழுக்க ஆசீர்வதிக்கக்கூடிய ஜீவன் எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அவர் என்ன பண்ணிக்கிறார்? அவருடைய ஜீவனை எனக்குள்ள உங்களுக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ற, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்ப பாருங்க, அவர் என்ன மாதிரி தண்ணியை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, யோவான் சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, 37 வாசிக்கும் போது வேதம் சொல்லும், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமா இருந்தா என்கிட்ட வா. வேத வாக்கியம் நிறைவேறுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, நல்ல கவனிங்க, என்ன நினைக்கிறவன் எவனோ சொல்ல, என்ன அறிகிறவன் எவனோ சொல்ல, என்ன விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்வார். The rivers of living water shall flow from your belly. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று அவர் சொல்லுகிறார்.